ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 18/3/2026. இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடைகள் ஏற்படுகிற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் துல்லியமாக மாற வேண்டும். யார் துல்லியமாக மாற முடியும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லாமல் பாபாவுடன் சதா உண்மையாக இருக்கக்கூடிய குழந்தைகள். சிவபாபாவை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடாதவர்கள். ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடப்பவர்கள். எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று இருப்பவர்களே துல்லியமாக மாறுகிறார்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை அளித்து கொண்டிருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட தந்தையின் குழந்தைகளாகி இருக்கிறோம். யார் சத்தியுகம் திரேதாவில் வருகிறார்களோ அவர்களே வருவார்கள். ஞானத்தை பெறுபவர்கள் சத்தியுகம் திரேதாவில் வருவார்கள். எல்லையற்ற தந்தை ஞானக்கடல், பதீத்த பாவனர், சத்கதி வழங்கும் வள்ளல், கீதையின் பகவான் சிவன் மீண்டும் கலியுக சம்பூர்ண விகாரி கீழான பதீத உலகத்தை சத்தியுக சம்பூர்ண நிர்விகார தூய்மையான சிரேஷ்டமான உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த செய்தி. பிரம்மா குமாரிகள் போன கல்பத்தை போன்று நாடகத்தின்படி பரம்பிதா பரமாத்மா சிவனின் ஸ்ரீமத் படி சகஜ ராஜயோகம் மற்றும் தூய்மையின் பலத்தால் தங்களுடைய உடல் மனம் பொருளால் பாரதத்தை உயர்ந்த பாவனமாக எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். விநாசம் நடக்கவில்லை என்றால் ராஜ்யத்தை எப்படி அடைவீர்கள்? குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. சந்தேக புத்தியுடையவர்கள் ஓடிப்போய் விடுகிறார்கள், துரோகி ஆகி விடுகிறார்கள். பாபாவினுடையவராகி பிறகு துரோகி ஆகக்கூடாது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் நன்மை என்ன இருக்கிறது? உண்மையான தந்தையுடன் உண்மையாக இருக்க வேண்டும். சிவபாபாவினுடைய மிகப்பெரிய சபையாகும். வலது கரமாக தர்மராஜ் இருக்கிறார். பாபா அனைத்து எச்சரிக்கைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் இருந்து தூய்மையாக இருக்கலாம். நீங்கள் அனைத்து குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். சதோகுணமான உணவு வகைகளையே சாப்பிட வேண்டும். சிவபாபாவின் திட்டத்தில் இரவு பகல் வித்தியாசம் உள்ளது. அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி போகும். இயற்கை சீற்றங்கள் நடக்கும். தானியம் போன்ற எதுவும் கிடைக்காது. இச்சமயம் தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாகி இருப்பதால் மழை கூட முறையற்ற நேரத்தில் பொழிகிறது. புயலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இயற்கையின் சீற்றங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. விநாச காலத்தில் உங்களுடையது பாபாவுடன் அன்பான புத்தியாகும். நல்ல குழந்தைகளிடம் தாய் தந்தை அன்புடன் இருப்பார்கள். பாபாவும் கூறுகின்றார், வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப அன்பு நினைவுகள். எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ தொண்டும் செய்ய வேண்டும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.